பிரான்சின் அரசாங்கத்தில் ஸ்திரமற்ற நிலைமை தீவிரமடைந்து வரும் நிலையில் மீண்டும் பிரதமர் தேடும் நெருக்கடி நிலை ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனுக்கு ஏற்பட்டுள்ளது. பிரான்சின் புதிய பிரதமராக பதவியேற்று வெறும் 27 நாட்களில் செபாஸ்டியன் லெஹோர்னு இன்று காலையில் ராஜினாமா செய்துள்ளார். ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனுடன் நடைபெற்ற 1 மணி நேர சந்திப்பின் போது அவர் தனது ராஜினாமாவை சமர்ப்பித்துள்ளார். ஜனாதிபதியும் அதனை ஏற்றுக்கொண்டதாக எலிசே மாளிகை தெரிவித்துள்ளது. இந்த முடிவால் பிரான்ஸ் மீண்டும் ஒரு புதிய அரசியல் குழப்பத்துக்கு உள்ளாகியுள்ளது. மேக்ரோன் தனது பதவிக்காலத்தில் இப்போது 8வது பிரதமரை நியமிக்க வேண்டிய சூழ்நிலையில் உள்ளார். லெஹோர்னுவின் புதிய அமைச்சரவை அறிவிப்புக்கு பிறகு அனைத்து அரசியல் கட்சிகளிலும் இருந்து கடும் எதிர்ப்பு ஏற்பட்டுள்ளது. அவரது அமைச்சரவை தேர்வுகள் நாட்டின் தற்போதைய அரசியல் சூழ்நிலைக்கேற்ப மாற்றங்களை கொண்டுவரவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இவரின் முன்னோடியான பிரான்சுவா பெய்ரோ செப்டம்பரில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வியடைந்ததை தொடர்ந்து பதவி விலகினார். ஆனால் லெஹோர்னோவும் அதே வழியை தொடர்ந்ததாக விமர்சகர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். முன்னாள் பிரதமரை மாற்றுவதில் ஏற்பட்ட குழப்பங்களிலிருந்து இந்நிலை தப்பிக்க முடியாமல் போயுள்ளது. அக்டோபர் மாதம் 3ஆம் திகதியன்று லெஹோர்னோ 2026ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் தன்னுடைய யோசனைகளை முன்வைத்து சட்டமன்றத்தில் உள்ள வெவ்வேறு அணிகளை சமரசத்துக்கு அழைத்தார். எனினும் அரசியல் ஆதரவு பற்றாக்குறை அவரது நிலையை பலவீனப்படுத்தியது. இப்போது ஜனாதிபதி மேக்ரோனுக்கு முன்வைக்கப்படும் பிரதமர் தீர்வானது எதிர்கால அரசியல் நிலைத்தன்மையை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கலாம் என்று அரசியல் வட்டாரங்கள் கருத்து தெரிவிக்கின்றன.